அதிமுக அம்மா பிரிவை சார்ந்த எம்பி அன்வர் ராஜா நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் அன்வர் ராஜா, இணைப்பில் இருக்கீங்களா? தற்பொழுது முக்கியமான ஆவணங்கள் வெளியாகிருக்கின்றன. நேற்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய ஆவணங்களில் சில பகுதிகள் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஆவணத்தை பார்க்கும் பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த அமைச்சருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல அந்த பெயர்களுக்கு நேராக எத்தனை பாகங்கள், மொத்த வாக்குகள் எத்தனை இருக்கிறது, அதில் 85 வாக்குகள் 85% வாக்குகள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு நிகராக தொகையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்கள் நேற்று வருமான வரித்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களுக்கு சொல்லியிருந்தார்கள். 89 கோடி ரூபாய் வரைக்கும் பணப்பட்டுவாடா செய்தது அல்லது செய்யப்போவதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கான தற்பொழுது ஆவணங்கள், கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஒரு பகுதி இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றி இருந்தால் கூட அதை உடனடியாக இந்த மாதிரி பிரஸ் கொடுக்கறது, அதை வெளியிடுறது நடவடிக்கை தான் அவங்களை எடுக்க வேண்டுமே தவிர, அவர் கையில் என்ன ஆவணம் இருந்தாலும் நடவடிக்கையை தான் மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, அதை விட்டு இப்படி கசிய விடுவது, பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுப்பது, தொலைக்காட்சிகளுக்கு செய்தி கொடுப்பது என்பது முழுக்க அரசியலா இல்லையா? இதுக்கு முன்னால் இப்படி வருமான வரித்துறை நடந்திருக்கிறதா, செய்திருக்கிறதா? இல்ல, வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த ஆவணங்களை வெளியிடவில்லை. நேரடியாக வருமான வரித்துறையிடமிருந்து இந்த ஆவணங்கள் வரவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆவணங்கள் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. நேரடியாக வெளியிடவில்லை. ஆவணங்கள் தற்பொழுது அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் குறித்து நான் உங்களிடம் கேள்வி எழுப்புகிறேன். ஏனென்றால் இதில் மிக தெளிவாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே கையொப்பம் இருக்கிறது. அமைச்சருடைய பெயர்கள் எல்லாம் இதில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணத்தில் உள்ள குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது என்ன ஆவணம்? அதாவது ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் சில பூத்துகள் பிரித்து கொடுக்கப்பட்டு வேலை பார்க்க ஒப்படைக்கப்பட்டது. அது சம்பந்தமான விஷயம் தானே தவிர பணம் விநியோகம் செய்யப்பட்டது என்பதற்கான ஆவணம் இது இல்லையே. இதை எப்படி நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி நடக்கவும் இல்லை. ஏதோ எங்களை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார்களே தவிர, ஐடி துறையை வைத்து இப்படி செய்யப்படுகிறதே தவிர, இப்படி சொல்லி எப்படியாவது இந்த தேர்தலில் அதிமுக அம்மா அணி வெற்றி பெற்றுவிடும், டிடிவி தினகரன் வெற்றி பெற்று விடுவார், தேர்தலை எப்படியாவது நிறுத்திவிடலாம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அதற்கு இந்த நம்முடைய துறையை பயன்படுத்துகிறார், ஐடி துறையை பயன்படுத்துகிறார் என்பதுதான் இதுல. வேற என்ன இருக்கிறது? ஒரு முன்தினம் நம்முடைய சரத்குமார் அவர்கள் எங்களை ஆதரிக்கிறார். மறுநாள் காலையில் சரத்குமார் வீட்டில் ரைட் நடக்கிறது என்றால் இது முழுக்க அரசியலா இல்லையா? உங்களுடைய கருத்தை நாங்கள் மதிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தற்பொழுது ஊடகம் இந்த ஆவணம் எங்கிருந்து வந்தது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஊடக தர்மம் என்பது இருக்கிறது, சுதந்திரம் என்பது இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகை நேற்று ஏற்கனவே வருமான வரித்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரி வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். இன்றைக்கி அனைத்து செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் அந்த செய்தி வெளியாகிருக்கிறது. 89 கோடி ரூபாய் வரைக்கும் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். தற்பொழுது வெளியாகக்கூடிய ஆவணம் அதற்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யும் வகையிலான இந்த ஆவணம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ பணப்பட்டுவாடா நடக்கவே இல்லை என்ற ஒரு தகவலை நீங்கள் சொல்கிறீர்களா? பணப்பட்டுவாடா நடக்கவே இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறீர்களா? கடந்த ஒரு வார காலமாகவே அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து புகார்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் சோதனை என்பது நடைபெற்றது. வெற்றி பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பணப்பட்டுவாடா செய்திருந்தால் நேரடியாக நீங்கள் அதை பிடித்து கையும் களவுமாக பிடித்திருக்க வேண்டும். அப்படி எந்த நிகழ்ச்சியும் நடக்கவில்லை. அப்படி நடக்காத போது கற்பனையாக ஒன்றை சொல்லிக் கொண்டே போனால் என்ன பொருள்? அதில் என்ன பொருள் இருக்கிறது? பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட வழக்குகள் இருக்கிறது, வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் அந்த பணத்தை வாங்க வேண்டும். அதை ஒரு போட்டோவில் எடுத்து அல்லது கேமராவில் எடுத்து அது ப்ரூவ் பண்ண வேண்டும். அப்படி இருந்தால்தான் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். அப்படி இல்லாத போது அது அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இதுல என்ன செய்தி இருக்கிறது, அதுல என்ன செய்தி இருக்கிறது என்பது அதிமுகவை கலங்கப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த சதிதானே தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை.
இல்லை, இப்போ உங்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கிறது? இந்த ஆவணத்தின் மீதான உண்மைத்தன்மை குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லது பணப்பட்டுவாடா நடந்ததாக எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள், அதற்கான வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதையும் நாம் பார்க்க வேண்டியது இன்னொரு பக்கம். என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? யார் மனு கொடுத்தாலும் வழக்கு பதிவு செய்வார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதெல்லாம் சகஜமாக தேர்தலில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்பது, அதிமுகவை சேர்ந்த எங்கள் அணியின் சார்பில் பண விநியோகம் செய்யும் போது யார் பிடித்தது, யார் பார்த்தது, எந்த அதிகாரி பார்த்தார், யாரை பிடித்தார்கள், அப்படி பிடிக்கப்பட்டவர் அதிமுகவில் என்ன பொறுப்பில் இருக்கிறார்? இப்படி இருந்தால்தான் அது உண்மை என்று சொல்ல முடியுமே தவிர, இது இல்லாமல் எங்கள் மீது குற்றத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தால் அது பொருள் இல்லை. டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு நட்சத்திர வேட்பாளர், அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெறாமல் தடுப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் இவர்கள் செய்து வருகிறார்கள். தங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி எங்களை எப்படியாவது இழிவுபடுத்த வேண்டும் என்று இந்த முயற்சிகள் எல்லாம் நடக்கின்றன. இதுதான் என்னுடைய பதில்.